மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. ஆட்சி அமைஞ்சா 2000 ரூபாய் உயர்த்து கொடுப்போம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய அரசியல் வருகையின் தாக்கத்தினாலதான் பயந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இதை சந்தோஷமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடப்பாடியார் சொன்ன கருத்து, நாங்கள் தேர்தல் அறிக்கையில் முதலாவதாக 2000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம். அந்த வாக்குறுதி மக்களிடத்திலே சென்றடைந்து விட்டது. அப்படி சென்றடைந்த பின்பு அவருக்கு பயம் வந்துவிட்டது. பயம் வந்த காரணத்தினால் அவர் பயம் இல்லை என்று சொன்னால் இந்த வாக்குறுதி எப்பொழுது சொல்லியிருப்பார் தெரியுமா? தேர்தல் நேரத்தில் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது அப்பொழுது இதை அறிவித்திருந்தால் அவருக்கு அந்த பயம் இருந்திருக்காது. இப்பொழுது அவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் இந்த பயம் அவருக்கு வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் அறிக்கை நமக்கு பாதிப்பாக வரும் என்ற பயம் வந்த காரணத்தினால்தான் இப்பொழுது அதை சொல்லுகிறார். நீங்கள் சொன்னீர்கள் திரு விஜய், அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அவருக்கு என்ன, அவருக்கு எவ்வளவு உயரம் அரசியல் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாமல் 4 செவற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டு ஏதோ சில அறிவுஜீவிகளை பணத்தை வைத்துக் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடைக்காத என்று அலைகின்ற கூட்டத்தினுடைய அறிவுகளை ஏற்றுக்கொண்டு அவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.